அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய அறிவிப்புகள் எப்போ வரும், மேலும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் அனைவருக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு விட்டதா, அதிகாரிகள் தரப்புலேருந்து சில அன்அஃபிஷியலான தகவல்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். இந்த ஒரு வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க. போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்டரை பார்த்திங்கன்னா இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியிட போகிறாங்க. எப்போ ஓகேங்களா? ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக 2500 பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு அமைச்சிருக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ மீதி அந்தந்த மாவட்டத்தில் இன்னும் 10, 20, 30, 40 அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஒரு 50 வேக்கன்சிஸ் ஆகுது ஹோல்டிலே இருக்குது. 50லேருந்து ஒரு 30லேருந்து ஒரு 50 வேக்கன்சிஸ் ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே ஹோல்டில் இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சிஸில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு போக்குவரத்து கழகத்தில் கிடைக்க போகுது. ஸோ வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது இன்றைக்கி 2/3/2026 முதல் 5/3/2026க்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு போஸ்டல் மூலமாக அனுப்ப போகிறாங்க. ஆல்ரெடி முதற்கட்டமாக அப்பாயின்மெண்ட் லெட்ரு பெற்றவங்க பார்த்திங்கன்னா சான்றிதழ்கள்லாம் போட்டு வாங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அவங்க டியூட்டிக்கு இன்னிலேருந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க இன்னிலேருந்து டியூட்டிக்கில் போகலாம். இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா பேருந்தில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக இருந்தீங்கன்னா ஓரிரு நாட்கள் ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேருந்தே கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ரூட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்ட போகிறீங்க டிரைவர் கம் கண்டக்டரா. ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவருக்கு மட்டும்தான் இது. ஸோ டிரைவர் ஓரளவுக்கு நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுலேயும் உங்களுக்கு தவறுதலாக ஓட்டுறீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ட்ரைனிங் சார்ஜஸ் 7,858 நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் ட்ரைனிங் கொடுக்குறப்பவும் அந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நிர்வாகம் கட்டாது, நீங்கள் தான் கட்டி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங்கில் கரெக்டாக பாஸ் பண்ணுங்கள். நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கில் அவங்க சொல்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிராகரிப்பு செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே. ஸோ அதனால் பொறுத்து நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் செகண்ட் சில இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வந்துடும். முதற்கட்டமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிட்டாங்க. இன்னொரு 700 பேர் பார்த்திங்கன்னா 724 பேர் பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாகவே. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கண்டிப்பாக வந்துவிடும். நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக நிறைய பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிற நபர்களுக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வீடு தேடி வர இருக்குது. ரெடி ஆகிக்கோங்க மக்களே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெறுவதற்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழக அரசில் இந்த 2026 புதிய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. ஸோ 2026 டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கம் கண்டக்டர் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்களா, இல்லை டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்களா? ஸோ கண்டிப்பாக டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. ஸோ இனி வரும் காலங்கள் பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. இது 100% ஒரு உண்மையான தகவல். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. இதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக வெளியிட போகிறாங்க. ஆல்ரெடி இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே முடித்த உடனே பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்புகளுக்கான தொடக்கம் ஸ்டார்ட் ஆகுது மக்களே. புதிய அறிவிப்புகள் ஒரு 18,000 வேகன்சிஸ் கொண்டு போகிறாங்க. ஸோ அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் ஆண்களுக்கு இலவசம் அப்படின்னு வரப்போகுது. கண்டிப்பாக போக்குவரத்து கழகம் திறம்பட இயங்க போகுது, அது உறுதியாக தெரியுதுங்க. ஸோ டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நாள் தவறுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.